வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங் அண்ட் ஒரு ஃபோர்த் வெரி வெரி வைட்டல் டெஸ்ட் பிட்வீன் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அண்ட் என்னோட ஃபேவரட் வென்யூ மான்செஸ்டர் ஓல்ட் டிராஃபர்ட்ல நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மிஸ்டர் பரத் ஃப்ரம் குரல் சேனல். ஸோ 5 இயர்ஸாவே ஒரு குரல்ங்கிற ஒரு பாப்புலரான ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் கூட நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு பரத். ஒரு ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஒரு கிரிக்கெட் லவர் அதோட. ஸோ பரத், உங்களை பத்தி குயிக்கா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் பரத் கிரிக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் லைக் எவ்ரி அதர் இந்தியன் பேஷன் டுவர்ட்ஸ் த கிரிக்கெட் தான் இந்த சைட்ல ட்ரைவ் பண்ண வச்சதுக்கான ஒரு காரணம். த்ரூ கான்டென்ட் கிரியேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கிரிக்கெட் பேசணும், அது நம்ம கிளாஸ் ரூம்ல பேசணும், பஸ்ல பேசணும். இப்போ வந்து டிஜிட்டல் மீடியம்ல பேசிட்டு இருக்கோம். தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் அண்ட் இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. சூப்பர் அண்ட் ஹாப்பி டு ஜாயின் இன் திஸ். உங்களோட வீடியோஸ்மே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட லாங் டிஸ்கஷன்ஸா இருக்கட்டும், தொடர்ந்து மேட்சஸ் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஐபிஎல் பண்ணீங்க, இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அப்படியே நம்ம வந்து குயிக்கா நம்மளோட டிஸ்கஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஃபோர்த் வெரி வெரி வைட்டல் டெஸ்ட். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டூ ஆர் டே கேம் மாதிரி இந்தியாவுக்கு. ஏன்னா பிஜி டீமே நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் இருந்தேன். 1-0 ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு மாதிரி 2-1 வரைக்கும் போயிட்டோம். அந்த டெஸ்ட் வின் பண்ணியிருந்தா ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஒரு லாஸ்னால 3-1, அதுக்கப்புறம் அப்படியே கேமே நம்ம கைவிட்டு போயிடுச்சு. ஸோ இதுவுமே அதே மாதிரி ஒரு முக்கியமான டெஸ்ட். ஒரு 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 என்ன சொல்றது, செம கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு வின் வின் அ டெஸ்ட் சீரீஸ் இன் இங்கிலாந்து ஆஃப்டர் வெரி 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 லாங் டைம். ஸோ இது ஒரு செம கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த டெஸ்ட் தெரிஞ்சிடும். 2-2 இருந்தா இது வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்டிங். ஃபிஃப்த் டெஸ்ட் வந்து சூப்பர்வா இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வரணும்னா கூட நம்ம இந்த டெஸ்ட் நம்ம ஜெயிக்கணும். ஸோ அதுதான். ஓவர் டு யூ பரத். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை பத்தி. ஆப்வியஸ்லி ஆக்சுவலா இந்த டெஸ்ட் சீரிஸ் பெகின் பண்ணும்போது எனக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இது ஒரு பியோர்லி எக்ஸ்பெரிமெண்டலா இருக்க போது அண்ட் கொஞ்சம் உதவாங்கி வருவாங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருந்துச்சு. பட் அகைன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்க்கும்போது அது ஒரு அன்பார்ச்சுனேட் லூசிங் கேமா அமைஞ்சது. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெஷலி வித் பேட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. வரியிங் கன்சர்ன்ஸா பும்ரா மட்டுமே பவுலிங்ல ஷோல்டர் ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் டெஸ்ட் பார்க்கும்போது இட் வாஸ் குவைட் இம்ப்ரெசிவ் தட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணாங்க. கில் ஆஸ் அ கேப்டனா இருக்கட்டும், ராகுலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பந்த்னு சொல்லிட்டு ஆல் த கிரிக்கெட்டர்ஸ் ஹவ் டிட் தர் ஜாப் வெல். ஸோ அண்டர் எஸ்டிமேஷன் இல்லாம இது வந்து ஒரு புது அணிதான், அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இல்ல. எட் வி கேன் டூ இன் இங்கிலாந்து சாயில் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு சீரீஸ் தான் அமைஞ்சது. இது ஒரு சீரீஸ் டு ரிமெம்பரா இருக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ஓல்ட் டிராஃபோர்ட்ல தே ஹேவ் டு பெர்ஃபார்ம். இந்த 5 நாள் அவங்க நல்லா விளையாடி இது ஒரு வின்னிங் கேமா கொண்டு போனா ஒரு எக்ஸைட்டிங் சீரீஸ் தான் அதை முடிக்க முடியும் ஓவர்ல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். அகைன் எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா ஓல்ட் டிராஃபோர்ட்னு சொல்லும் போது ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் இங்கிலாந்தோடைய சாயலா இருந்திருக்கு. ஒரு ஹோம் சைடுக்கான ஃபேவரட் வென்யூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சாயலா இருந்திருக்கு. ஒரு அகைன் ஒரு நல்ல சேலஞ்ச். இவங்க தலையில பணங்காய் இருக்கா இல்ல வந்து ஈஸியா தாங்கிடுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர். ஓகே பரத். நாடி, இப்போ நம்ம நேரா லெவன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இங்கிலாந்து வழக்கம் போல போல்டா அவங்களோட லெவனை வந்து அறிவிச்சிட்டாங்க. சேம் லெவன் எதிர்பார்த்த மாதிரி தான். பட் ஒரு ஸ்ட்ராபெரி ஃபைட் அண்ட் கிரிட் ஷோ பண்ணாங்க அண்டர் த லீடர் பெஞ்சமின் ஸ்டோக்ஸ். ஒரே ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச். ஸ்பின்னர் ஷோயப் பஷீர் ஒரு லெஃப்ட் ஃபிங்கர் ஃப்ராக்சர்னால ஹி ஹாஸ் பீன் ரோல்ட் அவுட். அவருக்கு பதிலாக லியாம் டாசன் வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்சா எனக்கு தெரியுது. ஏன்னா ஸ்டில் ஜாக் லீச் இருக்காரு, ரெஹான் அகமது இருந்தாரு. ஸோ லாஸ்ட் டைம் பாகிஸ்தான் டூர்லயும் சரி, இந்தியா டூர்லயும் சரி, இவங்க 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்குவாட்ல 3 ஸ்பின்னர் தான் வச்சு ஆடினாங்க. நாக்பூர் டெஸ்ட் அந்த மாதிரிலாம், கான்பூர்லாம் 3 ஸ்பின்னரோட இவங்க இவங்க தான் ஆடினாங்க. ஷோயப் பஷீர் வந்து ஒன்னோட ஸ்பின்னரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க 2 பேரும் சைட்லைன் பண்ணிட்டு ஷோயப் பஷீரை வந்து ஒரு மெயின் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரா வந்து ப்ரமோட் பண்ணி ஆடிட்டே இருந்தாங்க. பட் திரும்ப இப்போ வந்து அவருக்கு இன்ஜுரின்னு வரும்போது அவங்க ரியான் அகமதுக்கு தான் போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு சேஞ்சா வந்து லியாம் டாசன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு போயிருக்காங்க.
ஸோ இதுக்கு உன்னோட தாட் என்ன? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லியாம் டாசன். பிகாஸ் ரீசெண்ட் கவுண்டில பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இங்கிலாண்டோட பவுலர்ஸ் போடுறப்போ உனக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு ரஃப் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம லெஃப்ட் ஆர்ம் பவுலர் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஜாக் லீச்சுக்கு போவாங்கன்னு பார்த்தேன். ப்ராபப்ளி ஒரு இன்ஜுரி கன்சர்னா இல்ல ஓகே நம்ம ஜாக் லீச் தவிர வேற யாராவது டிஃப்ரெண்டா போகலாம், இல்ல ரீசெண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணவனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு லியாம் டாவ்சனுக்கு போயிருக்காங்க. அவர் கொஞ்சம் ஹைட் கம்மி, கொஞ்சம் நல்ல க்ரீஸை யூஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர். பெட்டரா நம்ம ப்ராபப்ளி எப்படி சொல்றதுன்னா கைண்ட் ஆஃப் பவன் நெகி பவுலர் மாதிரி எக்ஸாக்டா சொல்லணும். நாளைக்கு T20ல அந்த மாதிரி, பட் ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுக்காம அந்த க்ரீஸை யூஸ் பண்ணி போடக்கூடிய பவுலர்ன்றதுனால இந்தியாவுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்ன்றதுனால. மற்றபடி வந்து அவங்க ஆல்ரெடி அதான் அவங்க ஆல்மோஸ்ட் செட். இப்ப நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து வந்து இந்த கேம் வந்து டாமினேட்டிங்கா வின் பண்ணல. நம்ம நிறைய இடத்துல அந்த கேச்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பும்ராவோட ஒர்க் லோடு இதெல்லாம் மிஸ் பண்ணோம். ஸோ இந்த சீரீஸை தோத்தா பயங்கர டிசப்பாயின்மெண்ட் நமக்கு தான். பட் எட் இங்கிலாந்து வந்து அவங்களோட பவுலிங் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டீமுக்கு பயங்கரமா மொரல் அப் பண்ணிருக்கு. ஸோ அது பிச்சர்ஸ்லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஏன்னா மொதல் 2 பிச்சஸ் மாதிரி தேர்ட் பிச்சஸ் இல்லை. ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். பிச்சஸ் கொஞ்சம் ஸ்விங் ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி. அது எப்படி நடக்க போகுதுன்றது நாளைக்கு மேட்ச்ல பாக்குறப்ப தெரியும். ஏன்னா ப்ராபப்ளி அவங்க ஸ்விங்கிங் கண்டிஷன் தான் கொடுப்பாங்க. கண்டிஷன்ஸும் ஒரு மாதிரி உனக்கு க்ளூமியா தான் இருக்கு லாஸ்ட் 3-4 டேஸா மேட்சஸ்ல. ஸோ பெருசா ட்ரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஸோ நானும் இதை அக்ரி பண்றேன். ஏன்னா மேபி ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் ஒரு ஃபர்தர் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க யோசிச்சு லியாம் டாசனுக்கு போயிருக்காங்க. மேபி ஒரு ஷோயப் பஷர் இல்லைன்னா ஒரு டாசன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு நல்ல சேஞ்ச் தான். வுட்டு வந்து ஸ்டில் இந்த ஸ்குவாட் தான், அவர் இன்னும் உள்ள வரல. பட் யாரை தூக்கிட்டு வருவாங்கன்னா தெரியல. ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் நல்லா பண்ணாரு, பிரைடன் கார்ஸ்னு சூப்பரா போட்டாரு, ஜோஃப்ரா செர்டனிட்டி. ஸோ அதனால வுட் மேபி இதுல ஏதாவது அடி வாங்கினா ஒரு 5th டெஸ்ட் மேபி வருவாரு, இல்லைன்னா சேம் இதுதான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விட்டு வரமாட்டாரா, அவர் ஆல்மோஸ்ட் இன்ஜூர்டு. ஸோ ரொம்ப டவுனா போனா வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னாங்க அவர் ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்த்து. பட் உனக்கு வெளியவே கஸா டென்ஷன் மாதிரி ஓவர்டன் மாதிரி ஒரு ஆளு சாம் குக் இருக்கிறப்போ அதை தாண்டி போக மாட்டாங்க. இங்கிலாந்து வந்து ஆல்மோஸ்ட் செட். அவங்க பேட்டிங் ஹெவி, பவுலிங் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து மொரல் அப் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க இதே தான் அடுத்த கேமும் இதே பிளேயிங்ல வந்து ஆடுவாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாரும். ஓகே, நைஸ். பரத் ப்ரோ உங்ககிட்ட வரேன். ஸோ இந்தியா டீம்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் லிஸ்ட் வந்து படிக்கிறேன். ஹெட்லைன்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு நியூஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து ஆகாஷ் தீப் ஹஸ் பின் ரூல்ட் அவுட். ஸோ அவர் வந்து இந்த சீரீஸ்லேயே ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க. பட் ஹி இஸ் டிராவலிங் டு இந்தியா பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு பி ஃபாலோட் பை ஹர்ஷ்தீப்பும் ரூல்ட் அவுட். 4th டெஸ்ட் ஆரம்பிட்டார் ஷியோரா, 5th டெஸ்ட்டும் ஆட மாட்டாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ். பட் இந்த டெஸ்ட் கண்டிப்பா ஆட மாட்டாங்க 2 பேரும். இன்னொரு நியூஸ் என்னன்னா, நிதிஷ் ரெட்டி அவர் வந்து ஜிம்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ இன்ஜூரினால அவருமே ஒரு இன்ஜுரி சஸ்டைனபிள் ஸ்டேட்ல இருக்காரு. பட் அந்த என்ன கண்டிஷனுங்கிறத வந்து டெலிபரேட்டா சொல்லலை. பட் அவருக்குமே ஒரு இன்ஜூரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு ஒரு பேக் எண்ட் நியூஸ் என்னன்னா, கருண் நாயரை வந்து கர்நாடகா டீம் ரஞ்சி ஆடுறதுக்காக திரும்ப இந்தியாவுக்கே அனுப்பி பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ நியூஸ். இப்போ வந்து உங்களோட சரி, ஓகே. பண்ட் வந்து ஸ்டில் ஹி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். அவர் ஒன்லி அஸ் அ பேட்டரா ஆடுவாங்க, ஜுரேல் வந்து கீப் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெகுலேஷன்ஸ். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மட்டும் ஷியோர், மற்ற எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. ஒன்னொன்னாவே ஸோ போயிடலாம். ஃபில்லிங் அவுட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஸ்ட்ரைட் அவே இப்போ ஆகாஷ் தீப்போட அன்அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தே மைட் கோ வித் பிரசித் கிருஷ்ணா. ஸ்டில் வி ஹேவ் திஸ் ஆப்ஷன், ஷர்துல் தாக்கூர் இருக்காருன்னும் போது பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா அகைன் ஓல்ட் டிராஃபோர்ட் வந்து பை டைம்ஸ் லார்ட்ஸ்ல நம்ம ஒரு பேட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது வந்து இட் ஷோஸ் தட் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரைடு மாதிரி ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. வேற ஓல்ட் டிராஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஷோஸ் த ரியல் கிரெடிபிலிட்டி ஆஃப் அ பேட்டர் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் ஃபார் த பவுலர்ஸ். ஸோ அகைன் அங்க வந்து பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு ஹிட் ஹெட்டட் பவுலர் டெஃபினட்டா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்க முடியும். ஸோ ஹில் பி தேர் ஷோர். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைக் நிதிஷ்குமார் ரெட்டியோடைய இடம் எனக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு சாலிடா போக முடியாது.
ஸோ தட்ஸ் கோயிங் டு பி a பிக் கொஸ்டின் மார்க். எனக்கு என்னன்னா நாளைக்கு வந்து சாலிட் பேட்டர்ஸ் லைக் சாய் சுதர்ஷன் வேணும். பட் நீங்க சொல்ற மாதிரி த்ருவ் ஜுரல் வந்து கருண் நாயரோட இடத்த ஃபில் பண்ணிட்டாரா, தேர் இஸ் நோ ஸ்பாட்ஸ் லெஃப்ட் ஃபார் சமோன் லைக் சாய் சுதர்ஷன். ஸோ இஃப் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், த்ருவ் ஜுரல் தான் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்ல இருக்க போறாரு அப்படின்னா, தென் தேர் இஸ் ஒன்லி ஒன் பிளேஸ். நிதிஷ்குமார் ரெட்டியோட இடத்துல ஒரு ஆல்ரவுண்ட் கமோடிட்டியா இல்லாம ஒரு பியூர் பேட்டரை இறக்கலாம். பிகாஸ் ஆல் வி நீட் இஸ் சாலிட் ஃபாஸ்ட் bowling வேணும். ரொம்ப பேக்கடா லைக் ஆல்ரவுண்டர்ஸா இல்லாம பியூர் பேட்டர்ஸ் அதிகமா இருக்கும்போது தான் ஓல்ட் ட்ராஃபோர்ட் கண்டிஷனுக்கு சூட்டபிளா இருக்கும்னு தோணுது. யார் இறக்குவ இப்போ ஆப்வியஸ்லி சாய் உங்களுக்கு எல்லாமே சுதர்ஷன் டாப் தான்டா ஆர்டர் இருக்கும். பேட்ஸ்மேனா இருக்காங்க. அன்சுல் கம்போஜ் வந்து பிச்சின் பண்ணிருக்காங்க ஸ்குவாட்ல, ஏதாவது வாய்ப்பு யா இருக்குமா? யா யா பார்த்தேன். அதுக்கு தெரியல இருக்குமான்னு எனக்கு ஸ்ட்ரைட்டாவே. பட் எனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவே ஃபிட் இன் ஃபார் த பொசிஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ லைக் ஐல் கோ வித் பிரசித் கிருஷ்ணா. எனக்கு வந்து எங்கேயாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி சாய் சுதர்ஷன் வரணும். இது வந்து லைக் இந்த இது சாய் சுதர்ஷனுக்கான ஒரு விக்கெட்டா இருக்கும். இந்த சேலஞ்சுக்கு சாய் சுதர்ஷன் ஃபிட் ஆவார்னு எனக்கு தோணுது. ஓகே. ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா, நான் பிரசித் கிருஷ்ணாவை 11ல ஆடவே மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அவரோட பாஸ் ஹிஸ்டரியும் சரி, டெஸ்ட் மேட்ச்ல அவரு டெஸ்ட் மேட்சும் சரி, ஓடி T20லயும் சரி, ரிமார்க்கபிளா பண்ணியிருக்காரு. அங்கங்க பண்ணியிருக்காரு. ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு, இப்போ ஆகாஷ் தீப் கூட ஒரு அவருமே ஒரு கன்சிஸ்டன்டா பண்ணல. பட் ஒரு கிளிம்ஸ் காமிச்சார். இந்தியால சூப்பர்பா அப் ஃப்ரண்டா ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. போன செகண்ட் டெஸ்ட்ல சூப்பர்பா 10 விக்கெட் ஹால் எடுத்தாரு. ஸோ அவரு காமிச்ச கிளிம்ஸ் அளவுக்கு கூட பிரசித் கிருஷ்ணன் எங்கேயுமே காட்டல. அண்ட் ஆல்சோ அவர் ஒரு இன்ஜூரி ப்ரோன் வேற. ஸோ அண்ட் அவர் 7 இந்த எக்கனமி ரன்ல அடிக்கிறாங்க. அதனால அவரை நான் எடுக்கவே மாட்டேன். அன்சுல் கம்போஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தேன், அன்சுல் கம்போஜ் வந்து சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு மாதிரி சேனலைஸ் பண்ணி அந்த ஒரு ஹேசல்வுட் ஸ்காட் போலான் மாதிரி அந்த ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு இருக்காது. பட் அந்த ஒரு குட் லென்த்ல போட்டுட்டே இருப்பாரு. அது வந்து யங் பவுலர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இந்தியாலயும் டெல்லிலையும் ஃபெரோஷா கோட்லால இதுலயுமா சான்ஸ் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி பவுலருக்கு ஒரு யங் கன், ஸ்பீட் கன், அவருக்கு இங்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நான் முன்னாடி சொல்லிட்டே இருந்தேன். இது இவங்க பண்ண தப்பு. அவரை நீங்க ஸ்குவாட்லயே வச்சிருக்கணும். அவரை நீங்க திரும்ப அவரை வச்சு ஹர்ஷித் ராணாவை வச்சு திரும்ப அவங்க இந்தியாவுக்கு அனுப்பி தேவையில்லாத வேலை இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா ஸ்குவாட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர் இருக்கணும் கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு செனா கண்ட்ரிஸ் போனாலே அது இவங்க பண்ண தப்பு. ஸோ அன்சுல் கம்போஜ் டெஃபினட்டா வந்து ஆஹ் ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக உள்ள வந்துருவாரு. அண்ட் நான் துருவ் ஜுரேல வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். இப்போ பண்ட் இல்லாதப்போ நிறைய சுச்சுவேஷன்ல துருவ் ஜுரேல் வந்து சூப்பரா ஆடினார். இந்தியால நம்ம சீரீஸ்லயும் சரி, அந்த 2 வருஷம் ஒரு வருஷம் பண்ட் இல்லாதப்போ துருவ் ஜுரேலோட டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய பேர் மாதிரி ட்ரை பண்ணாங்க. ரித்திமான் சாஹா ஒரு டெய்லண்ட் ட்ரை பண்ணாங்க, செட் ஆகல. அதுக்கப்புறம் ஒருத்தர் ட்ரை பண்ணாங்க, அவருமே யாரோ ட்ரை பண்ணாங்க, அதுல அவருமே செட் ஆகல. KS பரத் அவருக்குமே செட் ஆகல. திரும்ப அதுக்கப்புறம் வந்து துருவ் ஜுரேல் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. 2 3 மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியா பிஜிடிலையுமே ஸ்ட்ரைக்கா ஃபர்ஸ்ட் இதுல சான்ஸ் கிடைக்கலனாலுமே அந்த பிராக்டிஸ் செஷன்ஸ் அதுல 100லாம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ இங்கிலாந்து லைன்ஸ் கூடயுமே சூப்பர்பா ஆடிட்டு இருக்காரு. அந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டான கிரிட்டா வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ நான் அவரை ஹையா ரேட் பண்ணுவேன். ஈவன் இப்போ பண்ட் நான் ஆடி பண்ட் அஸ் அ பேட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் செலக்ஷன்ஸ் அப்படின்னா நான் டெஃபினட்டா பண்ட்டை உள்ள வச்சுட்டு துருவ் ஜுரேல நம்பி நான் 3 இறக்குறேன். அண்ட் நோ ஹேட் அகேன்ஸ்ட் சாய் சுதர்ஷன். பட் அகைன் பண்ட்டை வந்து நான் விடவே மாட்டேன். பண்ட் ஹி இஸ் அ கேம் சேஞ்சர். அண்ட் அவர் அந்த ரன் அவுட் பென் ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்கும் போது தெரியும், ராகுலை என்னால ஈஸியா அடிச்சிருக்க முடியும். ஆனா என்னோட குறி ராகுல் கிடையாது, ரிஷப் பண்ட். ஏன்னா ஹி நோஸ் த வேல்யூ ஆஃப் பண்ட். அவர் பண்ட் ஒரு 1/2 மணி நேரம் கிரீஸ்ல இருந்தாருன்னா இந்தியா வில் பி லீட் பை 75 ரன்ஸ்ல முடிச்சிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை. இன்னைக்கு அந்த மேட்சோட கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால ரிஷப் பண்ட் அஸ் பேட்டரா கூட நான் ஆடுவேன். வேற வழி இல்லாம துருவ் ஜுரேல் வந்து நான் 3க்கு ப்ரொமோட் பண்ணிட்டு ஆடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக நான் தயவுசெய்து திரும்ப நான் சஜத் தகவலுக்குலாம் போவே மாட்டேன். ஏன்னா அவருமே பேட்டிங்கும் இல்லை பவுலிங்கும் இல்லை, ரொம்ப இதா இருந்தனால. அண்ட் ஆல்சோ நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க இது வந்து பிட்ச் வந்து கொஞ்சம் டிட்ரேட் ஆகும், ஸ்பின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இருக்கிற இங்கிலாந்து பிச்சஸ்ல இது கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தை கன்சிடர் பண்ணி நான் வந்து குல்தீப் யாதவுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பேன். ஸோ அவர் சர்துல் தாக்கூர் ஆடுற பேட்டிங்கை வந்து குல்தீப் யாதவே நல்லா தான் ஆடுவாரு. அண்ட் ஆல்சோ பவுலிங்குமே குல்தீப் யாதவ் இட்ஸ் வெரி வைட்டல். அண்ட் ஜடேஜாவெல்லாம் நான் வந்து பவுலர் ஆல்ரவுண்டராகவே கனெக்ட் பண்ண மாட்டேன். ஹீஸ் அ பியூர் பேட்டர். அது யாருன்னு நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், அது எல்லாம் உலக மக்களுக்கே அவர் காமிச்சிட்டாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தரும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னரா வந்து குல்தீப் ஆடுவேன். இதுதான் என்னோட 11ஆ இருக்கும்.
ஓகே. மதன், உனக்கு ஏதாவது உங்க மாற்று ரெண்டு கருத்து பேருக்கு ஒரு இருக்கா? உங்க ரெண்டு பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட்னு சொல்றேன். பரத் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சச்சின் ஃபேன். ஓகேவா, சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். நம்ம போஸ்ட் டெண்டுல்கரால 2 வாட்டி தான் நம்ம ஃபோர்த் இன்னிங் சேஸ் நடந்திருக்கோம். ஒன்னு வந்து த கிரேட்டஸ்ட் காபா பெரிச், இன்னொன்னு வந்து துருவ் ஜுரல் வந்து நின்று ஆடி கொடுத்த ராஞ்சி கேம், டெய்லரோட ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது ரெண்டு தவிர நம்ம எங்கேயுமே ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணதே கிடையாது. ப்ராபர்லி மோஸ்ட்லா நம்ம தேர்ட் இன்னிங்ஸ் இது பண்ணி ஃபாலோ ஆன வின் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா வந்து தோத்துருக்கோம். ஸோ சேசிங்கிறது இந்தியாவுக்கு பாஸ்ட் எக்ஸாக்டா சொல்லணும்னா 12 வருஷம் கிட்ட நம்ம வந்து சேஸ் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம், பட் நம்ம ஃபோர்த் இன்னிங் சேஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலா சரியா பண்ணது கிடையாது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் மட்டும் தான் நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த 2 எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ்மே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் பண்ணதுதான். ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். மற்றபடி வந்து நீ சொன்ன துருவ் ஜுரல் பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கறேன்டா. ஒரு கீப்பர் வந்து 90 ஓவர்ஸ் வந்து பேட் பண்ண கீப்பரா நின்றதுக்கு அப்புறமா நம்பர் 3ல வந்து பேட்டிங் ஆட முடியுமா? ஸோ அப்போ நம்பர் 3ல பேட்டிங் ஆடலன்னா ரிஷப் பண்ட ப்ரொமோட் பண்ற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து ஹி இஸ் ஆல்சோ இன்டு சம் கோச்சிங், அது கூட பண்ணிருக்கான். ஸோ அதனால நம்பர் 3ல வந்து ஒரு கீப்பர் வந்து பிச்சின் பண்ணா கரெக்டா இருக்குமா? விஜய் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்குமா? வெல், லைக் ஒரு க்ளோசர் கால் தான்டா அது. இப்போ நீ சொன்ன மாதிரி கூட ஏன் ஜேக் லீச் வரல அப்படின்னா, அது கூட இப்ப பஷீர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கமோடிட்டியா இருந்தாரு. பட் வென்எவர் இங்கிலாந்து ஜேக் லீச் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு த்ரெட் ரிஷப் பண்டா மட்டும்தான் இருந்திருக்காரு. தட் மே பி ஒன் ஆஃப் திஸ் ரீசன். நம்ம டாசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது கூட. ஸோ எஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் இருக்காங்க அப்படின்னும் போது அகைன் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இன்னொரு விஷயம் நம்ம பேச விட்டது வந்து பென் ஸ்டோக்ஸோடைய சப்போர்ட்டிவ் பவுலிங் யூனிட். அது வந்து பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க அவ்வளவு சேஞ்சஸ் கூட பவுலிங்ல பண்ண முடியாம போயிருக்கு. ஸோ அது இன்கேஸ் விஜய் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் ஏதுவா ஆகுது, பை ஒரு தேர்ட் டேக்கு அப்புறமும் ஆகுதுன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்ணிட்டு அப்பதான் ஆர்டர் பண்ணும்போது தாராளமா பண்ணலாம். ஜேக் லீச்க்கு பெரிய த்ரெட்டா இருக்கு, ஐம் சாரி, டாசனுக்கு பெரிய த்ரெட்டா இருக்காது. ஓகே, அப்ப நம்பர் 3ல பண்ணிட்டு ஆடலான்றியா? யா 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 புரியுதா? லைக் நீ கேட்டதுனால நான் சொன்னேன். இது அகைன் ஒரு ஓகே. ஒரு ஒரு எமோஷனல் எக்ஸைட்மெண்ட் தான். கில் அந்த டெசிஷன் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் திஸ் ஆங்கிள். அவங்க ஸ்பின்னர்ஸ் இருக்குன்னு சொல்லி டாசனுக்கு நிறைய ஓவர் போனா நம்ம கிட்ட இருக்க லீத்தல் வெப்பன் வந்து ரிஷப் பண்ட் தான். நான் எக்ஸ்பெக்ட் துணிஞ்சு தான். இந்த ஓகே. இந்த பர்டிகுலர் இதை சொல்லுவேன். ஏன்னா 90 ஓவர் இங்கிலாந்து ஆடவே மாட்டானுங்க. அவங்க 60 ஓவர் 65 ஓவர்ல 300 350 அடிச்சு அவுட் ஆயிடுவானுங்க. 90 ஓவர் ஒன்று ஆடவே போறது இல்லை ஃபர்ஸ்ட். அண்ட் ஈவன் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா உனக்கு ஈஸி, அழகா தேர்ட்ல ப்ரொமோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு டைம் இருக்கும் ஃபீல்ட் கீப் பண்றதுக்கு. திரும்ப அதுக்கப்புறம் அந்த டே முடியும், அப்புறம் அந்த மாதிரி பாத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு இன்னிங்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பெரிய இதா இருக்காது. பட் ஆனா துருவ் ஜுரல் நான் என்ன சொல்றேன், அவர் வந்து சும்மா நான் பண்ணிட்டு ஆட வைக்கணுமேங்கிறதுக்காக நான் ஜுரல் ஆட மாட்டேன். பொட்டன்ஷியல் இஸ் a வெரி 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 பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் விக்கெட் கீப்பர் ஃபார் இந்தியா. அதை பண்ணிட்டு உள்ள வந்ததுனால பாவம் அவர் சைட்லைன் பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லாம. பட் நான் ஒரு கேப்டனா ஒரு கோச்சா இருந்தேன்னா நான் 6 டவுன்ல துருவ் ஜுரலை அஸ் அ பியூர் பேட்டாவே நான் இறக்குவேன். ஸோ இட்ஸ் வெல் கேப்பபிள் பேட்டர், எஸ்பெஷலி இன் செனா கண்ட்ரிஸ். ஆமா, இல்ல சான்ஸ் கொடுத்தது ஆகணும். இதுக்கப்புறம் நமக்கு நியூசிலாந்து கண்டிஷன்ஸ் தான் இருக்குன்றப்போ உனக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு 100 அடிச்சிருக்காரு கன்சிஸ்டன்டா. பிராக்டிஸ் மேட்ச்ல 50s தான் அடிச்சிருக்காரு. அவர் அடிச்சா 50+, 90+. முக்கியமா டைலண்டர்ஸோட ஆடி இருக்காரு. இப்போ ரீசெண்டா அன்சுல் காம்போஜர் 50 அடிச்சார்ல இங்கிலாந்து லைன்ஸோட, அப்பயும் அந்த கேம்லயே அவர் இருந்தாரு. ஸோ டைல மேனேஜ் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குன்றதுனால அது ராஞ்சிலையும் பண்ணிருக்காரு. ஸோ துருவ் ஜுரல் அட் நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 எனக்கு வந்து ஜடேஜாக்கு அப்புறம் துருவ் ஜுரல் தான் பெட்டரா இருக்கும். பிகாஸ் ஜடேஜா ஒரு பேட்டிங்கை நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த யூஸ் பண்றோமோ அப்ப நமக்கு அவ்வளவு நல்லது. பிகாஸ் அவர் நிறைய நாட் அவுட் ஆயிருக்காரு இந்த சீரீஸ்ல. பொட்டன்ஷியல் பேட்டர், அதாவது சுமன் கில் அவ்வளவு 100 அடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு கன்சிஸ்டன்டா நல்லா பண்ணிருக்கிறது ஜடேஜா மட்டும் தான். ஸோ ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி ஜடேஜாக்கு அப்புறம் துருவ் ஆனா பெட்டரா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் இந்த காம்பினேஷன் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வேற ஆள் இல்லை, பண்ணிட்டு தான் நம்பர் 3 ஆடி ஆகும். சூப்பர். நீ உன்னோட கால் என்ன, அன்சுல் கம்போஜா பிரசித் கிருஷ்ணாவா? எனக்கு வந்து பரத் சொன்னது பிரசித் கிருஷ்ணா ஒத்துக்கிறேன். நீ யோசிச்சு பார்த்தா நீ சொல்லலாம் எக்கானமிக் வச்சுட்டு, பட் நீ போன மேட்ச் பிரசித் கிருஷ்ணா ஆடினப்போ அவர் கன்சிஸ்டன்டா லைன் அடிச்சாரு. நான் கூட சொன்னேன் அவரோட ஒர்க்லோட மேனேஜ் பண்றதுக்காக நல்ல லென்த் அண்ட் லைன் போட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ சுமன் கில் கேப்டன்சி எடுக்கிறப்ப என்ன சொன்னார்னா, நான் வந்து கேப்டனா இருக்கப்போ எனக்கு இருக்க பிளேயர்ஸை ட்ரஸ்ட் நான் ஏர்ன் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா இனிஷியல் கேப்டன்றப்போ அண்ட் மோர் ஓவர் அந்த ஜிடி காம்பினேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஏன்னா ஒரு பிளேயருக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும்ல, அதை பாக்குறப்போ பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப திருப்பி நீ யூட்டிலைஸ் பண்ணிட்டு அர்ஜுன் காம்போஸ் உள்ள கொண்டு வந்து இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்ப கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றதுனால இங்கிலாந்துல ஒரு
2 months இருந்திருக்காரு. ஸோ ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்ப்போம், புஷ் பண்ணி பார்ப்போம் அலாங் வித் பும்ரா. ஏன்னா பும்ரா இல்லாம பிரசித் கிருஷ்ணா போட்டிருக்காரு ஒரு ஃபர்ஸ்ட் கேம்ல, அதுக்கப்புறம் பும்ரா இருந்து போட்டாரு ஒரு கேம்ல. ஸோ பும்ராவோட இந்த ஃபார்ம்ல சிராஜ் ஃபார்ம்ல இருக்காரு, பும்ரா ஃபார்ம்ல இருக்கப்போ ஃபோர்த் மேட்ச் எப்படி போடுறான்னு பாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி அல் கோ ஃபார் இது இவரு அஞ்சுல் கம்போஸ். ஸோ பரவாயில்ல, எனக்கு அந்த நிதிஷ்குமார் ரெட்டி கூட பவுலிங் கிடைக்கும் அண்ட் பேட்டிங்கும் கிடைக்கும். ஆல்சோ பேட். புரியல புரியடா என்னடா ஏதோ இல்ல சொன்னியா இல்ல நீ? அன்ஷுல் கம்போஸ் பேட்டிங் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி. பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. சோ எனக்கு அந்த துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, அன்சுல் கம்போஸ் இருக்கப்போ உனக்கு டெய்ல் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின்னா இருந்தா மட்டும்தான் நான் குல்தீப் யூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் குல்தீப் ரேண்டமா த்ரோ பண்ணேன். இல்ல பிச்சு கண்டிப்பா ஸ்பின் ஆகாதுன்னு நான் சொல்ல ஆச்சுன்னா, ஏன்னா உனக்கு கண்டிஷன்ஸ் வந்து ட்ரையரா இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல. ட்ரையரா இருந்தா குல்தீப்பை த்ரோ பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அது ரிசர்வ் ஃபார் அன்சுல் கம்போஸ் அண்ட் இவங்க பிரசித் கிருஷ்ணா தான். ஏன்னா குல்தீப் அதை ரேண்டமா த்ரோ பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குல்தீப் அதை வந்து அவங்களால ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி அவங்க பிச்சை வந்து எவ்வளவு சீம் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க, அவ்வளவு ஈஸியா உடைக்க விட மாட்டாங்க பிச்சை. ஐ திங்க் 4 பேசர் அலாங் வித் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் பெட்டர். ஆனா சுந்தர் நல்லா போட்டிருக்காரு, லாஸ்ட்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அதை தாண்டி யோசிப்பாங்களான்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னதான் குல்தீப் பத்தி பேசினாலும் நம்ம இவ்வளவு 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ எப்படின்னு தான் யோசிப்பாங்க 3வது ஸ்பின்னரா. 4 பேசர்ஸ் ஓகே. எனக்கு பும்ரா, சிராஜா நல்ல கிரிட் காமிச்சாங்க லாஸ்ட் டெஸ்ட். ஆனா அதே மாதிரி எல்லா டெஸ்டும் அவங்க தான் பெயில் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அண்ட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. 4 பேசர்னா அது ரொம்ப வீக் டெய்ல் ஆயிடும்பாங்க. இது எனக்கு தெரியல, ட்ரையா தெரியல. இருக்காதுன்னு சொல்றாங்க, ட்ரையா இருக்காதுன்னு சொல்றாங்க. இல்ல அதனால இப்போ தான் சொல்றேன். ஆக்சுவலா இப்படி இல்லைன்னா நான் பரத் சொன்ன ஏன்னா மாதிரி இப்ப ஒரு பியூர் இங்கிலாந்து வந்து பேட்டரா ஒரு கூட ஆட ஒரு ஸ்பின்னரை தான் pretty much depend பண்ணி வைப்போம். இறங்க போறாங்க. பிரேக் ஆகுதா? அண்ட் அகைன் அவங்க அட் டைம்ஸ் நம்ம ஜோ ரூட் வந்து ஓவர்ஸை ஃபில்அப் பண்றது அந்த மாதிரி தான் ஸ்பின்னர் இங்கிலாந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட் இஸ் pretty much working well also. அதனால லைக் வி ஹாவ் சாலிட் ஸ்பின்னர், ஜடேஜா இருக்காங்க, வாஷி இருக்காங்க. பட் குல்தீப் உள்ள வரணும்னா நானும் என்ன ஃபீல் பண்றேன்னா வாஷிங்டனை எடுத்துட்டு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். எடுப்பியாடா? கஷ்டம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு கம்பீர் லவ்ஸ் வாஷிங்டன் சுந்தர். எனக்கு இப்படி கூட தோணுதுடா மைண்ட்ல, கம்பீர் வந்து நிறைய யூஸ் பண்ண மாதிரி டப்புன்னு வாஷிங்டன் சுந்தர் நீ போட பேட் எடுத்து நம்பர் 3ன்னு சொல்லுவாருன்னு கூட பண்ணலாம். ஏன்னா அப்படி கூட பண்ணலாம். எண்டுக்கு எண்ட் ஆச்சு உனக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து நிறைய பால்ஸ் ஆடினாரு. நீ ரீசெண்டா பாக்குற நியூ பால்ஸ் நல்லா ஆடினாருன்றப்போ ஆனது ஆகி போச்சு. எனக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு பேட்டர் அவங்க பொசிஷனை மாத்துறதுக்கு பதிலா வாஷி எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கேகேஆருக்கு ஒரு நரேனோ, இந்தியாவுக்கு ஒரு வாஷின்ற மாதிரி வாஷி நீ போய் ஆடு நம்பர் 3ன்னு சொல்லப்போ நிறைய சான்சஸ் இருக்கு. பட் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா எனக்கு யாரை டைனாமிக்கா யூஸ் பண்ணலாம்னா நீ வாஷியை மட்டும் டைனாமிக்கா யூஸ் பண்ண முடியும், எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேட்டரா. சோ பாப்போம். ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன் தான். லைக் பியூரா கம்ப்ளீட்டா நியூ பாலே ஆட முடியும். பாப்போம். ஓகே, நிறைய எக்ஸ்டென்சிவ் டிஸ்கஷன்ஸ் ரிகார்டிங் த ஸ்குவாடே இந்தியாவுக்கு. இப்படி நிலைமை வராதுன்னு நினைச்சேன். ரியான் டெண்டஸ்கார்ட்ட சொல்லியிருந்தாரு அவ்வளவு சேஞ்சஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல, லைட்டா சில பட்டி டிங்கரிங் மட்டும் பண்ணா போதும். பார்த்தா 4-5 சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு டீம் 11. அவங்க ஆமா எப்படி பண்றாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். டாஸ் ஃபேக்டர். டாஸ் வின் பண்ணி இப்போ பேட்டிங்கா பவுலிங்கா? அதான் உங்களோட தோட்டங்க. எனக்கு வந்து அல் கோ ஃபார் பேட்டிங் தான். ஏன்னா நம்ம டாஸ் வின் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்ல முன்னாடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். பிப்ரவரிக்கு முன்னாடி டாஸ் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம டாஸே வின் பண்ணலையா இந்தியா. 13 கன்சிக்யூட்டிவ் லாஸஸ் ரெக்கார்டு. மேபி ப்ராக்சி கேப்டன் கூட உள்ள வர சான்சஸ் இருக்கு டாஸ் பார்க்க. ஸோ டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் எடுத்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா பேட்டிங் எடுத்து தேர்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் உனக்கு பிச்சு கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அண்ட் ஃபோர்த் இன்னிங் சேஸும் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நிறைய இன்னிங்ஸ் 50 எல்லாம் இங்கிலாந்து வின் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்போ உனக்கு மேட்ச் டிராவும் ஆயிருக்கு மழையில, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச். ஸோ தேர்ட் இன்னிங்ஸ் வில் பி பெட்டர். ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ்ல நம்மள பிச்சின் பண்ணி சேசிங் ரெக்கார்டெல்லாம் வச்சு பாக்குறப்போ வித் திஸ் மச் ஆஃப் இன்ஜுரி ரெக்கார்ட்ன்றப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வில் பி பெட்டர். ஸோ செகண்ட் பவுலிங் போட்டு சேசிங்ல நம்ம டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்திருக்கு. ஸோ அதுதான் பெட்டர். பட் இங்கிலாந்து வந்து அவங்க அப்ரோச்சே ஃபுல்லா மாத்திட்டாங்க. நாங்க பேட்ஸ் பால் ஆட போறதுல நாங்க எங்க ஓன் பால் ஆட போறோம்னு சொல்லிட்டு பாலை பத்தி வேற நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு டியூப் பால்ல. ஸோ அது தனியா போயிட்டு இருக்கப்போ இங்கிலாண்டும் வந்து பேட்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கன்சிஸ்டன்டா ஸ்லோவா ஆடினா நம்மளால வின் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஸ்விட்ச் பண்ணி அதை ஆஃப் பண்ணி அதை திருப்பி கம்பேக் பண்ணி கொடுத்ததான் வந்து அந்த
பிளேயரோட பொட்டன்ஷியல் காமிக்குது. ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் பண்ணாங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் பண்றாங்களான்றத இந்த இன்னிங்ஸ்ல தான் பார்க்கணும். அந்த பேஸ்பால் ஆடாம எப்படி ஆடுறாங்கன்றது அது எக்ஸைட்டிங்கா இருக்கும் இந்த பவுலிங் அட்டாக் எதிராக. ஓகே, உங்க தாட் ப்ராசஸ் சொல்லுங்க ப்ரோ. பரத், நீங்க பேட் பண்ணுவீங்களா பவுல் பண்ணுவீங்களா? இதுல நான் லாஸ்ட் கொஞ்சம் பண்ணிட்டேன். மாறுபடுறேன். நான் இன்கேஸ் இப்ப இந்தியா வின்ஸ் த டாஸ் போல் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்க சொன்னது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. லைக் போக போக இட் மே டர்ன் அவுட் டு பி ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிளே க்ரூஷியலா தான் இருக்க போகுது ஃபார் பேட்டர்ஸ். அதனால அந்த அட்வான்டேஜை இந்தியா எடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எடுத்து இந்த ஃபாஸ்ட் பாலர் ஷுட் டூ சம் மேஜிக், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்வான்டேஜ் தூக்க முடியும். அதனால எனக்கு வந்து டாஸ் வின் பண்ணா ஷோர் ஷாட் போல் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்தியா. ஓகே, ஸோ நான் வந்து இந்த தடவை 50-50 கால் தான், பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். ஏன்னா லார்ட்ஸ்ல வந்து நம்மளே பார்த்தோம், பிச் வந்து போக போக ரொம்ப டிட்ரேட்டே வந்தது. ஃபிஃப்த் டே ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து ஃபோர்த் டேவோட ஃபிஃப்த் டே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ இதுல வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் அதே டிட்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நோ பிரைனர், பேட் டாஸ் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட். இல்ல இப்போ நம்ம ஹெட்டிங் லீல பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம இதுல பார்த்த மாதிரி போக போக வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா பரத் சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணி ஃபீல்ட சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த இது பண்ணுறோம். அடுத்த செக்மெண்ட் கேம் சேஞ்சர் மேட்ச் பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ். ஒரு டீம்ல இருந்து 2 பேர் சொல்லணும். பரத் ப்ரோ உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலாந்துல இருந்து 2 பேர், இந்தியாவில இருந்து 2 பேர். ஓகே, இங்கிலாந்துல இருந்து வந்து ஓலி போப் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ எதுக்கு ஓலி போப் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஒன் ஹூ ஹேஸ் த டிசிப்ளின் டு பிளே வெல். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன், லைக் ஓல்ட் டிராஃபோர்ட்ல ஒருத்தர் ரன் அடிக்கிறான் அப்படின்னா லைக் அவனோட ஸ்டாண்டர்ட் அந்த லெவல்ல இருக்குங்கிற மாதிரி. அது ஜோரூட் காலகாலமா பண்ணியிருக்காரு. பட் எனக்கு வந்து நாளைக்கு ஓலி போப் கிட்ட இருந்து சம்திங் ஒரு ஒரு சாலிடான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே நாளைக்கு கேம்ல கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் கோயிங் டு லீட் அப் த bowling lineup. அதனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் வித் பால். இந்தியா சைட்ல I'll go with KL ராகுல் வித் த பேட் அண்ட் வித் த பால் ஜஸ்பிரித் பும்ரா. ஆப்வியஸ்லி அப்பர் எட்ஜ்கே போயிடுறேன். KL ராகுல் சேம் ரீசன் as what I said with ஓலி போப். ஆனா இப்ப இருக்க சைட்ல ரொம்ப அதிக நுணுக்கங்கள் வாய்ந்த பேட்ஸ்மேனா KL ராகுல தான் பாக்குறேன். அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய திங்க் பண்றாரு. சோ அவரோட தாட் ப்ராசஸ்க்கு தீனி போடுற ஒரு கண்டிஷனா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு ஓல்ட் டிராஃபோர்ட் மேல ஸ்டில் ஒரு அச்சுறுத்தும் கண்டிஷனா தான் என்னோட ஞாபகங்கள் இருக்கு. அதனால ஐ பிலீவ் இந்த 2 பேட்டர்ஸோட ஸ்டாண்டர்ட் நல்லா பேசணும். ஓலி போப், KL ராகுல், பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர். மேடி உன்னோட thought. இந்த ஓல்ட் டிராஃபோர்ட் வந்து அன்டெஸ்டட் ஃபார் ஆல் த பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட். இங்க இருக்க 15 பேருமே ஓல்ட் டிராஃபோர்ட்ல ஆடினது கிடையாது டெஸ்ட் மேட்ச். ஜடேஜா ப்ராபபிலி தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இல்ல 2014ல ஜடேஜா ஆடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. லாஸ்ட் ஆடின மேட்ச் 2014. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அப்ப டெபியூட் பண்ணி அங்க ஆடி இருப்பாரான்னு எக்ஸாக்டா தெரியல. ஈவன் தோ நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜடேஜா வாஸ் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட் 2014ல. பட் தெரியல அந்த மேட்ச் ஆடி போறான்னு தெரியல. பட் அப்ப அவர் ரெகுலரா இருந்தாரு. ஜடேஜா அப்போல இருந்து இருந்திருப்பாரான்னு தெரியல. 2014 டிராவிட் ரிட்டர்ன் அந்த டைம்ல ஆடினாங்க லாஸ்ட் இன்னிங்ஸ் விக்டரி நினைக்கிறேன். நாட் ஷூர் அபவுட் எக்ஸாக்ட். ஸோ அதனால அன்டெஸ்டட் தான். எனக்கு வந்து இங்கிலாந்துல ஜேமி ஸ்மித் அவர் நான் விடவே மாட்டேன். தான் அந்த தராசு மாதிரி அவரு பேஸ்பால் ஆடுறதுக்கு இந்த பக்கம் ஹெல்ப்ஃபுல், அந்த பக்கம் டைலண்ட் மேட் பண்ணாரு. அண்ட் பவுலிங் I'll go for கிறிஸ் வோக்ஸ். எஸ்பெஷலி அந்த கில் விக்கெட்டுக்கு எடுத்து அவங்க அந்த ட்ராப் பண்ணாங்கல்ல, அந்த அப் டு வந்துட்டு கில்லோட அந்த அப்ரோச் நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வோக்ஸோட ஒரு இதுவே பவுலிங் அட்டாக்கோட வேரியேஷன்ஸே மாறிடுச்சு. நிறைய எக்கனாமிக்கலா போட ஆரம்பிச்சாரு. விக்கெட் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாரு. அண்ட் மோர் ஓவர் ஓல்ட் டிராஃபோர்ட் கொஞ்சம் உனக்கு அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன் இருக்குன்றதுனால வித் க்ளூமி ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் விக்கெட் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது கோ ஃபார் கிறிஸ் வோக்ஸ். அவர் பேட்டிங்ல கண்டினியூட் பண்ண முடியும். இவங்க கிறிஸ் வோக்ஸ் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பொட்டன்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பண்ணல இந்த சீரீஸ்ல. ப்ராப்ளி இந்த கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்தியா சைட்ல பார்த்தா எனக்கு பண்ட்டு பவுலிங்ல வந்து I'll go for சிராஜ் வந்து ரொம்ப ஹார்ட். அவர் அந்த கடைசி அந்த தேர்ட் மேட்ச்ல அவர் பண்ணது வந்து அவருக்கு இன்னும் இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சிராஜ் வந்து ஒரு ஹார்ட் டு ஹார்ட் போட்டு கண்டிப்பா இந்த மேட்ச்ல நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாரும் பும்ராவை சொல்றாங்க, பட் மோர் தென் பும்ரா சிராஜ் வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் போலரா நான் பாக்கிறேன். கன்சிடரிங் பும்ராவோட ஒர்க் லோட மேனேஜ் பண்ண மாதிரி சிராஜ் அதோட அதிகமா போட்டிருக்காரு. அவருக்கு இந்த அப்ரிசியேஷன்ஸ் பெருசா நம்ம கிடைக்கல. ஏன்னா இப்போ அன்லக்கின்னு தான் நிறைய பேர் போடுறாங்க. பட் சிராஜ் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பவுலர். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மேட்ச் வின்னரா இந்த கேம்ல ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ சிராஜ் அண்ட் இவங்க பண்ட்.
ஓகே. ஐ அக்ரி வித் திஸ். சிராஜ் வந்து நானுமே எனக்கு க்ளோஸா இருந்துச்சு. பட் ஃபைனலி ஒரு ஒரு சின்ன அப்பரேஷன் தான் பும்ரா போனேன். ஸ்டில் எனக்கு தோணிட்டு இருக்கு சிராஜ் இஸ் ஆல்சோ ஹேவிங் சம்திங் டு சே. ஆல்வேஸ் எக்ஸெப்ஷனல் தான். பட் சிராஜோட அந்த ஹார்ட் போடுற விஷயம் வந்து எல்லாரும் கிடைக்க மாட்டாங்க. ஸ்பெஷலிஸ்ட் போல என்ன வேணா இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஹார்ட் போட்டு நான் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ற பவுலர்ஸ் ரொம்ப ரேர் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. நம்ம பென் ஸ்டோக்ஸ் பத்தி பேசுற அளவுக்கு நம்ம சிராஜை பேசலாம். பிகாஸ் அவ்வளவு பொட்டன்ஷியல் பவுலிங் கெப்பாசிட்டி வச்சிருக்காரு. நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு, வேரியேஷன்ஸ்ல நிறைய பண்ணிருக்கான்றப்போ சிராஜ் மாதிரி ஒரு ஆள் நம்ம கேம் வந்து துண்டா தூக்கிட்டு போயிட முடியும்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. கொஞ்சம் இருக்கு அந்த பிரைம் கிடைச்சிருதுன்னா, அந்த ஒரு பால் லென்த் அண்ட் வேரியேஷன் கிடைச்சிருந்தா. ஓகே. ஸோ என்னோட ஃபீட்பேக் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் மறந்துட்டீங்க, தி பெஞ்சமின் மாரத்தான் ஸ்டோக்ஸ். அவர் போட்ட ஸ்பெல், அவர் டீமை லீட் பண்ண விதம் தான் என்ன கேட்டா இங்கிலாந்து வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 60% வந்து ரீசனா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தடவை நான் போன இதுல பேசியிருந்தேன், நான் லீட் பண்றேன். ஸோ நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இல்லாம ஒரு பேட்டிங்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன், ஃபீல்டிங்ல அவர் கிரியேட் பண்ண அந்த மேஜிக், பவுலிங்ல அந்த எண்ட் ஆஃப் த பிளே வந்து சூப்பர்வா யூட்டிலைஸ் பண்ணாரு. அந்த இந்தியாவோட டீமை டிராப் பண்ணதும் சரி, இந்த பிரைடன் கார்ஸுக்கு இவர் கொடுத்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட், அதுல கில்லோட விக்கெட்டு, திரும்ப ஆகாஷ் தீபா காலி பண்ண விதம், அண்ட் நிதிஷ் ரெட்டியை ஸ்லெச் பண்ணது. ஸோ அந்த மாதிரி அவர் டீமுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிளேயர். அதாவது பேஸ் சொன்ன மாதிரி he is 200% ஃபிட் அண்ட் he லுக்ஸ் லைக் அ மான்ஸ்டர் பீஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இஸ் லுக்கிங் லைக் அ பீஸ்ட். ஸோ அதனால அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் திங் ஃபார் இங்கிலாந்து. செகண்ட் வந்து ஜோ ரூட். ஸோ ஸ்டெடியா அவர் வந்து அகெயின் பேக் டு ஃபார்ம். ரெண்டு டெஸ்ட் அடிக்கலன்னு சொல்லி ஏகப்பட்ட இது, அகெயின் ஸ்டெடி அண்ட் பேக் டு ஃபார்ம் ஒரு எக்ஸ்ட்ரானரி 100 அடிச்சு. ஸோ ஜோ ரூட் ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பார் இங்கிலாந்துல. ஸோ இந்தியாவில் வந்து நான் ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் அன்சுல் கம்போஜ் சான்ஸ் கிடைச்சா அன்சுல் கம்போஜ் டெஃபினட்டா ஹி வில் பி மேக்கிங் ஒண்டர்ஸ். எனக்கு என்னமோ ஒரு ஸ்ட்ரைக் ஆகிட்டு, ஏன்னா அவர் பவுலிங் ஆக்ஷன் அவ்வளோ சூப்பர்வா இருக்கு. டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஏற்ற ஒரு செகண்டரி பவுலரா இருப்பாரு. ஸோ அன்சுல் கம்போஜ் அவர் எடுக்கலன்னா நான் இவங்க அடிச்சு கொடுப்பாங்கன்னு நான் சொல்லலை, பட் இவங்க 2 பேரும் அடிச்சா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்கும். அப்ரண்ட் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் செம்ம எக்ஸ்ட்ராடனரி பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர். பட் ஆனா ஒரு ஈஸியா வந்து அவுட் ஆயிட்டு ரொம்ப ஈஸியா ஓப்பன் அப் ஆகி ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனாலதான் இந்தியா தோத்ததுக்கான முக்கியமான காரணம். ஸோ அவர் இருந்து ஒரு 2 இன்னிங்ஸ்லயுமே எனக்கு கன்சிஸ்டன்சி தான் வேணும். ஒரு இன்னிங்ஸ் அடிச்சுட்டு அடுத்த இன்னிங்ஸ் 1 or 2 அவுட் ஆடக்கூடாது. ஒரு 85, 50 அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸா ஆடணும். அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து சுப்மன் கில். ஸோ மிடில் ஆர்டரோட ஒரு ஸ்பைன்னா வந்து சுப்மன் கில் தான். அவரு எந்த மேட்ச் எல்லாம் நினைச்சு நிற்கிறாரோ அந்த மேட்ச் இந்தியா இஸ் புட்டிங் அ டோட்டல் ஆஃப் 350, 400, 600 அடிக்கிறார். ஸோ அவரு வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஏன்னா நியூ பால வந்து இவங்களே ஆடிடுறதுனால அவரு மிடில்ல வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடணும். லாஸ்ட் டெஸ்ட் தான் ஃபெயிலியர், பட் அகைன் அவர் நின்று ஆடினார்னா டெஃபினட்டா இந்த டெஸ்ட் நம்மளோடது. ஸோ இவங்க 2 பிளேயர்ஸ் தான் என்னோட ஃபேண்டசி பிக். ஓகே, டக்குன்னு இப்போ லாஸ்ட் செக்மெண்ட் யார் ஜெயிப்பா? பரத் ப்ரோ நீங்க சொல்லுங்க, வித் ப்ராபபிலிட்டியோட சொல்லுங்க, அவுட் ஆஃப் 100 பர்சன்டேஜ். ஓகே, 55% to England, 45 to India. But எனக்கு ஹார்ட் சேஸ் இந்தியா, பட் ஸ்டில் சே சம்திங் ஒரு லிட்டில் எட்ஜ் இங்கிலாந்துக்கு இருக்குன்னு தோணுது. ஸோ 55 இங்கிலாந்து. ஓகே, நாடி. எனக்கு வந்து இந்தியாடா. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி லிஸ்ட் பெருசா வந்தப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஆப்போனண்ட்டை. எப்படி ஃபர்ஸ்ட் கேம் அவ்வளவு லாஸ் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் கேம் வந்து கம்பேக் கொடுத்தோமோ அது மாதிரி இந்த கேம்ல வந்து கொஞ்சம் அந்த மோர் தென் அந்த ஹை பஞ்சை வந்து கொஞ்சம் அபோவ் வெயிட் பண்ணுவோம்னு தோணுது. ஸோ 51 ஃபார் இந்தியா அண்ட் 49 ஃபார் இங்கிலாந்து அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி அந்த லியாம் டாவ்சனை வந்து எப்படி அவங்க அப்ரோச் பண்ண போறாங்க. ஏன்னா அன்டெஸ்டட், 2 பேருக்குமே அன்டெஸ்டட் தான். ஸோ அதை வந்து ஷோயப் பஷீர் அவங்க பார்த்துட்டாங்க, டாவ்சனே அடிப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ அதுதான் பார்க்கணும். ஓகே, ஸோ என்னோட ஐ எம் புட்டிங் மை அகைன் மணி ஆன் இந்தியா தான். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சே கிடையாது. நம்ம ஜெயிக்க வேண்டியது கம்ஃபர்டபுளா 6 செஷன்ஸ் வின் பண்ணிருந்தோம். ஸோ ஒரு கொஞ்சம் அங்க இங்க அந்த ஒரு சர்க்கிள்னால நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சே நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஸோ அது இந்த தடவை அந்த தப்பு நடக்காது. இந்தியா வில் புல் பேக் திங்ஸ் அண்ட் ஸ்கொயர் த சீரீஸ் 2-2 அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. பாய்ஸ் வந்து விட்டுற மாட்டாங்க. அதனால புட்டிங் மை மணி ஆன் இந்தியா 51-49.
அப்படின்னு எட்ஜி வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குறேன். இந்த தடவை இந்தியா புல் பேக் பண்ணுவாங்க. 2-2 ஆகும். ஒரு எக்ஸைட்டிங் ஓவர்ல வந்து 5th டெஸ்ட் மேட்ச் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூல வந்து நம்ம பேசலாம். எவ்வளோ இது கரெக்டாக போயிருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க, டீம் 11 காம்போசிஷன்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டே ஆன் டே ரிவ்யூஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஈவன் அஸ் அ ஷார்ட் சர்க்கிள் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அன்டில் லண்டன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ட்ரியோஸ், பரத், விஜய் அண்ட் மேடி. தேங்க்யூ அண்ட் பை. Bye. Thank you. Bye.